எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஸ்வா. வெல்கம் டு வியூகன் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அஃபிஷியல் லிங்க்ஸ்லாம் தரோம், ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈஜிப்ட் அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஒரு மிஸ்ட்ரி லேண்ட். அது பல காலங்களாக அதற்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. இன்னும் கண்டுபிடிக்க முடியாத பல விஷயங்கள் அதில் இருக்குது. பிரமிட் அண்ட் அதை சுற்றி இருக்கும் விஷயங்கள், அங்கே வாழ்ந்த கிங்ஸ் அண்ட் குயின்ஸ், மக்கள், ஈஜிப்டை வந்து யார் கட்டுனா ஆக்சுவலாக, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பிரமிடை வந்து யார் கட்டுனா, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு மிஸ்ட்ரியாகவே தான் இருக்கும். இன்னைக்கு ஈஜிப்ட் அப்படின்றத விட ஏன்ஷியன்ட் ஈஜிப்ட் அப்படின்றது வந்து ரொம்ப வரலாற்று ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது இந்த உலகத்திற்கு சில விஷயங்கள்லாம் தந்திருக்கு. இப்படி பல விஷயங்கள் ஈஜிப்ட் பற்றி சொல்லலாம். பட் ஈஜிப்டை பற்றி பல காலத்துல இருந்தே தெரியாத பல விஷயங்கள் அப்படின்னு நிறைய இருந்தால் கூட அதில் ஒரு தேர்ந்த ஒரு 10 விஷயத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். அதுதான் இந்த எபிசோட். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஸோ இதில் 10வது இடம் என்ன அப்படின்னா, இந்த கிளியோபாட்ரா, குயின் கிளியோபாட்ரா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஃபேமஸானவங்க. அதுலேயும் கிளியோபாட்ரா தி 7 அவங்க வந்து கடைசி ஈஜிப்ட் குயின் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அவங்களுக்குன்னே நிறைய கதைகள் இருக்குது, வரலாறு இருக்குது. ரொம்ப அழகானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இங்கே பிரச்சனையே. அவங்க அவ்வளோ அழகு இல்லையோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் யார் கண்டுபிடிக்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அப்படின்னா, அது அமெரிக்காவும் இங்கிலாண்டும் தான். இவங்க வந்து ஒரு இங்கிலாந்து குயின் இல்லை இங்கிலாந்து பிரின்சஸ் தான் இந்த மாதிரி சொல்கிறதுல ரொம்ப குறிப்பாக இருப்பாங்க. பட் அது அவங்க நடக்கவே மாட்டேங்குது. அட் த சேம் டைம் அதற்காக இவங்க வந்து இப்போ 2016 கூட ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். என்னென்னா, கிளியோபாட்ரா அவங்க இமேஜை வந்து வச்ச காயின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு காவ் பண்ண காயின்ஸ் இருக்கும். அவங்க கிளியோபாட்ராவின் அப்பா அப்படின்னு சொல்லப்படுறவரை வச்சும் காயின்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு இவங்க அவ்வளோவா அழகாக இல்லையோ, அந்த கதைகள்லையும் அந்த புத்தகங்களையும் குறிப்பிடுற அளவுக்கு இவங்க அழகு இல்லையோ அப்படின்னு வந்து சொல்லப்படுது. காரணம் என்னன்னா, அவங்க மூக்கு வந்து கொஞ்சம் இப்படி பெருசாக இருக்கும், இப்படி இருக்கும். தலை வந்து முடி கம்மியாக பால் ஹெட் மாதிரி கொஞ்சம் பின்னாடி போயிருக்கும். இப்படி அவங்க அப்பாவின் இதையும் இவங்களையும் வச்சு அது வந்து ஒரே மாதிரி சொல்கிறாங்க, அவ்வளோவா அழகாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு. ஸோ அவங்க அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி ஐ விட்னஸ் இல்லையோ அதே மாதிரி இதற்கும் ஐ விட்னஸ் இல்லை தான். எதையும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல, மேபி அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் சொல்கிறாங்க. இப்போது 9வது இடத்துல என்னன்னு பார்ப்போம். 9th ஸ்பாட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ஈஜிப்டெல்லாம் இந்த பிரமிட்லாம் கட்டினாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஸ்லேவ்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இது கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. ஈஜிப்டினுடைய இதுபடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் ஸ்லேவ்ஸ் வந்து அதை கட்டினதாக தான் அது வந்து எழுதப்பட்டிருக்கு. ஆனால் வந்து இப்போ வர அவங்கெல்லாம் மாடர்ன் இதில் என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இதற்குன்னு வந்து தனியாக ஒர்க்கர்ஸ் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 5000 பெர்மனண்ட் ஒரு வேலைக்காரர்களும் 20,000 டெம்பரரி வேலைக்காரர்களும் இதுக்கு வேலை செஞ்சுருக்காங்க. எல்லாத்துக்குமே சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த எங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கோ அதுக்கு பக்கத்துலேயே கூடாரம் அமைச்சு அங்கேயே தான் அவங்க தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு சம்பளமாக தண்ணீர், சாப்பாடு, அப்புறம் மெடிக்கல் விஷயங்கள், இவங்க உடம்பு சரியில்லைன்னா பார்த்துக்கிறது எல்லாமே நடந்திருக்கு. ஒருவேளை இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது இவங்க இறந்துருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் பக்கத்துலேயே இன்னொரு அந்த கிரேவ்யார்டு மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அங்கே தான் அவங்க வந்து புதைக்கப்பட்டிருக்காங்க தனியாக அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அடுத்து 8வது இடத்துல என்ன அப்படின்னா, எல்லா கிங்ஸுமே, அதாவது ஃபெரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே கிங்ஸ் எல்லாம் வந்து எல்லா கிங்ஸுமே ஒன்றும் பிரமிட் கட்டலை. குறிப்பிட்ட சிலர் தான் பிரமிட்ஸ் அப்படின்றதுல வந்து இன்வால்மெண்ட்டாக இருந்திருக்காங்க. அதுவும் இன்னும் துல்லியமாக சொல்லணும் அப்படின்னா 2686 2125 பிசி வரைக்கும், அதே மாதிரி 2055 1650 பிசி வரைக்கும் இதற்குள் வாழ்ந்த கிங்ஸ் தான் வந்து இந்த பிரமிட் அப்படின்ற கட்டமைப்புக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க. அவங்க தான் இதை வந்து கட்டியிருக்காங்க. இதைக்கு முன்னாடியோ இதற்கு பின்னாடியோ யாருமே பிரமிடுன்றது கட்டளை அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல ரொம்ப குறிப்பிட்ட ராஜாக்கள் தான் அதற்குள் வந்து புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதும் சொல்லப்படுது. மீதியெல்லாம் வேறொரு இடத்தில் வேற எங்கேயாவது சாதாரணமாக தான் புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதும் ஒரு விஷயம். இதை பற்றி இன்னொரு பாயிண்ட்ல பார்ப்போம் பின்னாடி வரும்பொழுது. அடுத்து 7வது என்ன அப்படின்னா, ஈஜிப்டில் சில மென்ஸ் இருப்பாங்க இல்லையா, சில ஆண்கள் அவர்களுடைய தங்கச்சியில் அக்காவையே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, அன்னைக்கு ஒரு ஆணோ பெண்ணோ அவங்க ராஜ குடும்பத்தில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வளரும் பொழுதே இந்த நாட்டை ஆள போகிறாங்க, இவங்க இப்படி ஆளணும், இப்படி ரொம்ப லாயலாக இருக்கணும்,
ராயலாக இருக்கணும் இப்படிலாம் சொல்லி வளர்ப்பாங்க. ஸோ இதற்கேற்ற மாதிரியான ஆண்களோ பெண்களோ அங்கே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப அந்த ராஜாங்கத்தின் மேல் ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். ஸோ அதனால் பெருசாகி ஒரு வயசு வரும்போது 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஒருவேளை யாருக்காவது விருப்பம் இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னா அவங்க கடைசி வரை கல்யாணம் பண்ணாமல் இருப்பாங்க. இதுதான் வந்து ஒரு பெரிய விஷயமா ஈஜிப்டில் இருந்திருக்கு. சிலர் வெரி ஃபியூ ஃபேமிலிஸை தான் இது நடந்திருக்கு. அடுத்து ஆர் என்னன்னு பார்ப்போம். ஆர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து விமன் கூட ஒரு பெண் கூட கிங் அப்படின்ற ஒரு ஸ்தானத்தில் இருக்க முடியும், இருந்திருக்காங்க. எப்படி அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 3 அக்கேஷன்ஸில் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஒரு எப்படியுமே பார்த்தா கூட ஒரு ராஜா இருப்பாங்க, ராணி இருப்பாங்க. அவங்களுக்கு பிறக்கும் ஒரு ஆண் குழந்தை தான் ராஜாவாக இருக்கணும். இது உலகம் ஃபுல்லாக இருந்திருக்கிறது. ஒருவேளை அப்படி இல்லைன்னா பெண்கள் ஏற்றுப்பாங்க. ஆனால் குயின்னு சொல்லி ராஜாக்கு இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அளவுக்கு இல்லாமல் குயினுக்குன்னு வேறு சில ஒரு பெனிஃபிட்ஸ் மாதிரி வடிவமைச்சு அதற்குள்ளே தான் அவங்க இருந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த ராஜாங்கத்துக்கு தளபதியாரையோ இல்லை வேற யாரோ ஒரு ஆணை வந்து போட்டு வச்சுருப்பாங்க. பட் இங்கே அப்படி இல்லை. பெண்ணு தான் இருந்திருக்கு, பெண்ணு தான் பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த பெண்ணையே வந்து அவங்க ராஜாங்கத்தில் வந்து அமர்த்துவாங்க. வித் அந்த கிங்குக்கான எல்லா பெனிஃபிட்ஸும் அந்த பெண்ணுக்கும் இருக்கும். ஸோ அதுதான் கிங்கு தான் அவங்க, ஆனால் ஒரு பெண், அவ்வளோதான் வந்து வித்தியாசமாக இருக்கும். அதையும் குறிப்பாக ஒரு பெண்ணை சொல்லணும், ஒரு பெண் ராஜா அப்படிங்கிறவங்களை சொல்லணும் அப்படின்னா ஹட்ஷெப்சூட் அப்படின்னு சொல்லி ஒரு பெண். அவங்க கிட்டத்தட்ட 20 வருடம் வாழ்ந்த ராஜாங்கத்தில் இருந்திருக்காங்க. மீதி இருந்தவங்க எல்லாம் அதுக்கு முன்னாடியே இறந்துருப்பாங்க, வார்லேயோ அந்த மாதிரி, இல்லாட்டி வந்து நேச்சுரல் காஸில் இறந்துருப்பாங்க. முழுசாக 20 வருடம் ஆண்டவங்க அப்படின்னா இவங்க தான் ஹட்ஷெப்சூட் அப்படின்ற ஒரு பெண் ராஜா. அடுத்த 5வது இடம் ஹீரோகிளிஃபிக் ரைட்டிங். அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த செவுத்தில் நம்ம பிரமிட்லாம் நிறைய படங்களில் காமிச்சிருப்பாங்க. பெயிண்டிங் வரைகிறது மாதிரியே இருக்கும், ஆனால் அதில் வந்து ஒரு அர்த்தத்தோடு அது வந்து கரெக்டாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க. என்ன ஏதுன்னு அதை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு ஒரு தனி லாங்குவேஜ் மாதிரி அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து அங்கே வந்து பல வருடங்களாக பல விஷயமா இருந்துட்டு இருக்கு. நம்மளுடைய கோயில் சிற்பங்கள் சோழர் காலத்திலே கூட இருந்தாலும் கூட அதில் எழுத்துக்கள் வடிவத்தில், இது ஒரு பெயிண்டிங் வரைவத்தில் தான் இருக்கும். அதை வைத்தே கண்டினியூஸாக நிறைய பண்ணுவாங்க. நிறைய டைம் பிடிக்கும், இதற்கு நிறைய டைம் வந்து அது செலவாகும் அப்படின்றது ஒரு பெரிய ப்ராசஸ் அது. ஆனால் இதை வந்து அவங்க ரொம்ப சிறப்பாக செஞ்சு அந்த ஹீரோகிளிஃபிக் அப்படின்றது ஒரு முழுமையான ரைட்டிங். அதனுடைய ஒரு ஷார்ட்டர் வெர்ஷன் தான் வந்து ஹீராட்டிக். அதையும் அவங்க வந்து சிறந்து கற்றுக்கொண்டு அதை வந்து அவங்க அந்த காலத்தில் ரொம்ப பயன்படுத்தி இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஈஜிப்டினுடைய ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இதுதான் 5வது இடத்துல. இது வந்து கொஞ்சம் இன்னைக்கு யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான். அந்த காலகட்டத்திலேயே ஏன்ஷியன்ட் ஈஜிப்ட் எல்லாமே பிஃபோர் கிறிஸ்ட் இல்லையா? ஸோ அப்போவே வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரொம்ப சமமான உரிமைகள் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. அதான் நான் சொன்ன மாதிரி ராஜாங்கத்தை ஆள்றதால் ஆகட்டும், ஒரு சராசரி ஆண் பெண்ணின் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள், மனநிலை, ஒரு ஆணுடைய பெண்ணை பார்த்து ஆணுடைய மனநிலை, ஒரு பெண்ணுக்கு அந்த இதில் கிடைக்கக்கூடிய எல்லா விஷயமே கிடைச்சிருந்துருக்கு. அவங்க வந்து வேலைக்கு போகிறதா இருந்தால் கூட போகலாம், ஒரு லேண்டை வாங்கி அவங்க ஓன் பண்ணுறதா இருந்தால் ஓன் பண்ணலாம், அந்த லேண்டை அவங்க பேர்லேயே வாங்கி கூட அவங்க விற்கலாம், அந்த அந்த ப்ராசஸ் முழுமையாக அவங்களே இருக்கலாம். இந்த மாதிரி நிறையா அவங்களுக்குன்னு உரிமைகள் இருந்தது. அது மட்டும் கிடையாது, ஒரு ஆண் வந்து வெளியூர் பயணம் போயிட்டாரு, வீட்டில் மனைவி குழந்தைகள் தான் இருக்காங்கன்னா அந்த ஆண் சார்பில், அதாவது கணவன் சார்பில் அந்த பெண் யார் இடத்துல வேணுனாலும் அந்த கணவன் விட்டு போன ஏதாவது ஒரு தொழில் ரீதியான விஷயங்கள் இதெல்லாம் அவங்க பேசலாம். இதெல்லாம் அந்த கணவன் சொன்ன வாக்காகவே அவங்க பார்த்தாங்க. ஒரு பெண் வந்து அந்த சார்பில், ஆண் அந்த வீட்டில் இல்லைன்னா அந்த சார்பில் இவங்க என்ன வேணாலும் பேசலாம், அதை பற்றி அந்த விஷயங்கள் எல்லாமே. அண்ட் வந்து ஒரு கணவன் இருந்துட்டாங்க, பெண்ணுக்கு வேறு திருமணத்தில் இஷ்டம் இல்லைன்னா தனியாகவே அவங்க குழந்தைகளை வளர்த்துக்கலாம். இதெல்லாம் யாருமே போய் அவங்கள வந்து நோண்ட மாட்டாங்க, பிரச்சனை பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அன்றைக்கி வந்து பெண்ணுக்கு அப்படின்னு இருந்தது. அண்ட் அன்னைக்கு இருந்த பெண்கள் முக்கால்வாசி பேத்துக்கு மேலே ஒரு திருமணம் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்களா கல்யாணம் பண்ணிக்குவாங்க. திருமணம் ஒரு ஆணை சூஸ் பண்ணி கூட கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அதே போல் வேலைக்கு போகிறது அப்படின்றது ஆணை அனுப்பிச்சி வச்சுட்டு இவங்க தான் வீட்டு இருக்க இன்டர்னல் விஷயங்கள், டொமஸ்டிக் விஷயங்களை பார்த்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு அவங்களே தான் இருந்திருக்காங்க. ஸோ அன்னைக்கு அவங்களுக்கான உரிமைகள் கிடைக்கும்பொழுது அவங்களும் சரியாக தன் குடும்பத்தை கவனிப்பதற்கு மனமும் இதுவும் எண்ணமும் வச்சு இருந்திருக்காங்க. இதுவும் கூட ஒரு விஷயமா இருக்கலாம் இன்னைக்கு இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக ஆனதுக்கு. அண்ட் ஈஜிப்ட் இன்னைக்கு ஒரு இஸ்லாம் கண்ட்ரி, இது இருந்தெல்லாம் அப்படியே ஒரு ஆப்போசிட்டாக இருக்கும். இஸ்லாம்னு இல்லை, எங்கே இருந்தாலும் இன்னைக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ஆனால் அன்னைக்கு அது என்ன கண்ட்ரின்றதையும் நம்ம பின்னாடி பார்க்கணும். அன்னைக்கு கெமட்டிசம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிலீஜியன் தான் இருந்தாங்க. அதாவது கிரீக்கு ரோம் இவங்க போய் ஈஜிப்டை பிடிக்கும்போது கெமட்டிசம் அப்படின்ற ரிலீஜியன் தான் ஈஜிப்ட் முழுக்க பரவி இருந்தது. அதற்கு பின்னாடி இவங்க பிடித்த பின்னாடி தான் இஸ்லாமெல்லாம் அங்கே போய் ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரி ஆயிடுச்சு. இன்றைக்கி எங்கள் 90.3% ஈஜிப்டில் வந்து இஸ்லாம் பீப்புள் தான் இருக்காங்க. அண்ட் கிறிஸ்டின்ஸும் ஜூஸும் அடுத்த ஒரு 10% பிடிக்கிற அளவுக்கு இருக்காங்க. உயிரோடு இருப்பவர்கள் இறந்தவர்களுடன் ஃபுட்டை ஷேர் பண்ணிக்கிறது,
இதுவும் நம்ம வந்து படத்தின் ஹாலிவுட் படங்கள் மூலமாக கதைகள் மூலமாக கேள்விப்பட்டிருப்போம். மம்மி ஃபைட் பண்ண உடனே அவங்களுக்கு நிறைய ஃபுட்டெல்லாம் வைப்பாங்க. ஏன்னா அவங்க இன்னொரு உயிர் இருக்கிறதாக, இன்னொரு உலகம், இன்னொரு லிவிங் அவங்க திருப்பி வாழ்வாங்க அப்படின்னு நம்பினாங்க. ஸோ அதனாலேயே அவங்களெல்லாம் வந்து கரெக்டாக மம்மிஃபைட் பண்ணி அவங்களுக்கான ட்ரிங்க்ஸு ஃபுட்டு இதெல்லாம் வைப்பாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இது வந்து அவங்க வெறும் அங்கே ஃபுட்டு வச்சுட்டு வர்றது இல்லாமல் அதற்குன்னு ஒரு நாள், வருஷத்தில் ஒரு நாள் வச்சு ஒரு ஃபீஸ்ட் மாதிரி அந்த இடத்துக்கு போய் அவங்க வந்து ஒரு கொண்டாட்டம் மாதிரி பண்ணி அவங்களும் அங்கே அந்த பார்ட்டியில் இருக்க மாதிரி நினச்சிட்டு கொண்டாடுவாங்களாம். அவங்களுக்கான ஃபுட்டு இதெல்லாம் நிறையா வச்சுட்டே வருவாங்களாம். எப்போல்லாம் தோணுதோ அவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே போய் அந்த ஃபுட்டை வந்து அவங்க வச்சுட்டு வருவாங்க. காரணம் அவங்க திரும்பவும் அவங்க உயிர் எங்கேயோ வாழ்ந்துட்டுருக்கு, சாப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அந்த மம்மிஃபைட் எல்லாத்தையுமே மம்மிஃபை பண்ண மாட்டாங்க. இதுதான் ரெண்டாவது. நாட் எவ்ரி ஒன் வாஸ் மம்மிஃபைட். இதுதான் வந்து விஷயம். என்னன்னா ரொம்ப பணக்காரங்க எலைட்ஸை மட்டும்தான் மம்மிஃபைட் பண்ணுவாங்க. ராஜாவாக இருந்து இறந்தவங்க, இல்லை ரொம்ப பணக்கார தொழிலதிபர்கள், இந்த மாதிரி இவங்களெல்லாம் தான் மம்மிஃபைட் பண்ணுவாங்க. ஏழைகள்லாம் அப்படி கிடையாது. செத்தாங்கன்னா போய் வழக்கம் போல புதைச்சிருவாங்க, அவ்வளோதான். இதை பற்றி நம்ம பேசுவோம். முதல்ல இது என்ன அப்படின்றத பார்த்துருவோம். அதாவது இதை ஈஸியாக அவங்க பண்ணியிருக்க முடியும். டெசர்ட் நிறையா இருக்கும், அங்கேயே அவங்க வந்து கேஷ்லாம் புதைச்சிருந்தாலே அவங்க பாடி வந்து அப்படியே இருந்திருக்கிறதுக்கு ஒரு அடுத்த இது இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு டாம்பில் வச்சு தான் என்னை புதைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பணக்காரரும் அங்கே விரும்புவாங்களாம். அதற்காக டாம்பில் வைக்கும்போது கரெக்டாக சுற்றி மம்மிஃபைட் பண்ணி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வச்சு புதைக்கிறாங்க. ஆப்வியஸாக இன்னொரு லைஃப் இருக்குது அவங்க நினச்சங்காட்டி தான். இது எலைட்ஸுக்கு மட்டுமே நடந்திருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, அன்னைக்கு பாருங்கள், இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்குமே பணக்காரங்க ஏழைகள்னு ஒரு பெரிய பிரிவு இருந்துக்கிட்டே இருக்குது. எவ்வளோதான் ஜாதி ரிலீஜியன் எல்லாம் வந்தால் கூட அதற்குள்ளே கூட இந்த பணக்காரங்க ஏழைன்ற பிரிவு இருந்துக்கிட்டே இருக்குது. எப்போவுமே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழைகள்னால் அவ்வளோதான், அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் அவங்க இது இந்த உலகத்தில் கம்மியாக தான் இருந்திருக்கு. இப்போ இல்லை, பல கோடி வருஷமாக, பல ஆயிரம் வருஷமாக, பல லட்சம் வருஷமாக எவ்வளோ எக்ஸிஸ்ட் ஆகிருக்கோ அவ்வளோ வருஷமாக வந்து மனிதன் வந்த காலகட்டத்திலேருந்து இப்படி தான் இருக்குது. அதனாலேயே பணக்காரங்க எங்கேயோ உயிரோடு இருப்பாங்க ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படி பார்க்கும்போது இது ஒரு அவநம்பிக்கையான ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. பணக்காரர்கள் மட்டும்தான் எங்கேயோ வாழ்வாங்களா, ஏழைகள் வாழ மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் நமக்கு வந்து வருது. ஸோ இது ஒரு அவநம்பிக்கையை நம்பிக்கையாக எடுத்து பல வருஷமாக வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய எந்த விஷயமே இல்லை. இது பணக்காரர்கள் அப்படின்ற அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஒரு பெனிஃபிட்டில் ஒன் ஆஃப் த விஷயம் அப்படின்னு பார்த்தா மட்டுமே போதும். இதில் ஒன்றும் இல்லை. அப்போ வந்து ஈஜிப்ட் அந்த நம்பிக்கையை வந்து ஒரு மிகப்பெரிய பொய் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம இந்தியாவிலும் பல நாடுகள்லையும் இந்த மாதிரி பணக்கார ஏழைகள் பார்க்கக்கூடிய எல்லா நம்பிக்கையுமே பொய் அப்படின்றத நம்ம ஓப்பனாக எடுத்துக்கலாம். இது ரெண்டாவது. ஃபஸ்ட்டு வந்து அங்கே யாருமே கேமல்ஸ் ரைட் பண்ணல, அதுதான் முக்கியம். ஏன்னா அது ஒரு டெசர்ட் ஏரியா தான், கேமல் தான் ரைட் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த காலத்துலாம் வெறும் கழுதைகள், டாங்கீஸை தான் வந்து ட்ராவல் பயன்படுத்தினாங்க. இல்லாட்டி போட்ஸ் இருக்கும், போட்டை ட்ராவல். ஏன்னா நைல் ரிவர் அங்கே வந்து நடுவுலேயே ஒரு நேச்சுரல் ஹைவே மாதிரி அது இருக்கும். ஸோ அதனால் போட்ஸ் பயன்படுத்துவாங்க, இல்லாட்டி கழுதைகள் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க ட்ராவலுக்கும். இல்லை ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்னா அந்த ரிவரை வந்து எங்கெங்கெல்லாம் வேணுமோ அவங்க வழிவகுச்சு அங்கங்கே நிறையா கேனல்ஸ் அமைச்சு அவங்க வந்து கரெக்டாக செட்டப்பாக பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லா இடத்துக்கும் வேணுங்கிற இடத்துக்கு அந்த போட் போகிற மாதிரி, வேணுங்கிற இடத்துக்கும் அதே மாதிரி லேண்ட் ரீதியாகவும் அவங்க டாங்கீஸ் எங்கெங்கெல்லாம் போகணுமோ அதுக்குன்னு பண்ணி வச்சுருந்தாங்க. ப்ளஸ் அவங்களும் வந்து போட்டில் தான் அவங்களுடைய கடவுளாக அவங்க பார்த்த அந்த சூரிய கடவுள்னு பார்த்தாங்க இல்லையா, ரா அப்படின்னு சொல்லி, அந்த கடவுளே வந்து போட்டில் தான் போவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு தான் இருந்தது. ஸோ லேண்டில் வந்து கழுதையும் தண்ணியில் வந்து போட்டும் தான் அவங்களுடைய மெயின் சோர்ஸ் ஆஃப் இந்த ட்ராவலுக்கு யூஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருந்தது. ஸோ இதுதான் இந்த எபிசோடில் பார்க்கணும்னு நினச்சோம், சொல்லணும்னு நினச்சோம். பணக்கார ஏழைகள் இதுதான் மெயினாக இதில் வந்து நம்ம பார்க்கக்கூடியது. பணக்காரர்களுக்கு மட்டுமே பார்க்கப்பட்ட எந்த நம்பிக்கையெல்லாம் அது ஒரு அவநம்பிக்கை, மிகப்பெரிய பொய். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெனிஃபிட் அப்படின்னு மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அதை நம்பி நம்மளும் அந்த கடவுள் கும்பிடுவோம், இல்லாட்டி நம்மளும் இதை பண்ணுவோம் அப்படின்னு நினைக்க வேணாம். கடவுள் உண்மைதான், ஆனால் பிரிக்கப்பட்ட பிரிவினை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ மீண்டும் அடுத்த எபிசோடில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் உங்களை சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் அஃபிஷியல் இன்ஸ்டா தரோம், ஃபாலோ பண்ணுங்கள். அதுவரை உங்கள் விஸ்வா. டாடா.